வீட்லேயே பன்னீர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பன்னீர் ரெடி பண்ணுறதுக்காக ஃபுல் க்ரீம் மில்க் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். பன்னீர் எடுக்கிறதுக்காக நான் வந்து லெமன் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம பன்னீர் எடுக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. இப்போது இதை கட் பண்ணிவிட்டு அரை லெமனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கணும். ஃபுல் லெமனையும் நல்லா புழிஞ்சாச்சு. அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு பாலில் சேர்த்து தான் நம்ம பன்னீர் எடுக்க போகிறோம். பால் வந்து நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ பால் வந்து பொங்கி வர அந்த ஸ்டேஜில் தான் நம்ம லெமன் சேர்த்து பன்னீர் எடுக்க போகிறோம். பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பால் வந்துட்டு நம்ம திக்காக சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, தண்ணி எதுவுமே சேர்க்கல. அதனால வந்துட்டு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சுழட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிடும். அடுப்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போது லெமன் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா, லெமன் ஜூஸு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாலில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்கள. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா பால் நல்லா திரிஞ்சு நமக்கு பன்னீர் கிடைக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நமக்கு பன்னீர் பால் திரிஞ்சு பன்னீர் நமக்கு ரெடியாகி கிடச்சிருச்சு. தண்ணி வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராகவே பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் க்ளீன் டவல், ஒயிட் டவலை நல்லா விரித்து விட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா சுருட்டி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கூட நீங்கள் வேறு எதுக்காவது ரசத்துக்கோ இல்லை சாம்பாருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் வச்சுலாம் அந்த தண்ணியை யூஸ் பண்ண முடியாது. வேணாம் அப்படின்னா அந்த தண்ணியை கீழே ஊற்றி எரிஞ்சுக்கோங்க. நாம் சேர்த்த லெமனோட ஸ்மெல் வந்து இதில் இருக்கும். ஸோ கொஞ்சமாக பச்சை தண்ணியை சேர்த்து இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா எந்த அளவு முடியுமோ அந்த அளவு நல்லா புழிஞ்சுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சேஃப்க்கு இதை வந்து மடித்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப் வர்ற மாதிரி. இப்போ இது மேலே ஒரு 1 ஹவர் போல் நல்லா ஒரு வெயிட் வச்சிங்க அப்படின்னா 1 ஹவரில் நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயிடும். நான் வந்து இடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை இது மேலே வச்சுருக்கேன். ஒரு 1 மணி நேரம் வச்சுருந்த போது நமக்கு சூப்பரான பன்னீர் ரெடி ஆயிடும். பாருங்கள், 1 ஹவர் இது மேலே நல்ல வெயிட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, சூப்பராகவே பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான பன்னீர் ரெடி. இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராகவே வீட்லேயே பன்னீர் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், வீட்லேயே பன்னீர் எவ்வளோ சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு. பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பன்னீர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.